Welcome back Aurum Traders. So previous video la broker na enna and broker எப்படி register பண்றதுன்னு டீடைலா பார்த்தோம். and இப்ப இந்த வீடியோல ஒரு trading platform நம்ம பைக்கிற trading platform is cTrader. so இந்த cTrader எப்படி நம்ம connect பண்றது, ஏற்கனவே நம்ம அக்கவுண்ட் திறந்திருந்தோம் ட்ரேடிங் அக்கவுண்ட் இன் broker. ஸோ இந்த ட்ரேடிங் அக்கவுண்டை எப்படி நம்ம cTrader கனெக்ட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ cTrader பிளாட்ஃபார்மில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி நம்ம செல் தட்டுறது, எப்படி பாய் தட்டுறது, எப்படி இந்த ஹோல் பிளாட்ஃபார்ம் நம்ம நேவிகேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் cTrader ஆப் எப்படி நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி இது எப்படி ஃபோனில் இருக்கோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் அடுத்த வீடியோவில் எப்படி லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி லேப்டாப்பில் எப்படி நேவிகேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்களோட ஃபோனில் ஆப் ஸ்டாக்கு போங்க. அதுவே ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டாக் போவீங்க. போயிட்டு பெப்பர்ஸ்டோன் cTraderன்னு தட்டுங்க. cTraderன்னு தட்டிட்டோன்னா ஃபர்ஸ்ட் ஆப் இருக்கும் இன் ப்ளூ கலர், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ ப்ளே ஸ்டோர் யூசர்ஸ் உங்களோட இன்டர்ஃபேஸ் கரெக்டாக எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, பட் டைப் த சேம் திங் பெப்பர்ஸ்டோன் cTraderன்னு தட்டுங்க, கண்டிப்பாக இந்த ஆப் வரும். ஸோ இங்கே நீங்கள் ஜஸ்ட் ஹேவ் டு ஓப்பன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோன்னே நமக்கு பெப்பர்ஸ்டோன் cTraderன்னு இருக்குது, இமெயில் போட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ பாஸ்வேர்ட். சரி, நம்ம எப்படி லாகின் பண்ணுவோம்னா வி ஹேவ் டு யூஸ் ஜிமெயில். ஏன் ஜிமெயில் பற்றி நம்ம லாகின் பண்ணுறோம்னா, ஏன்னா பெப்பர்ஸ்டோன் ப்ரோக்கர் நம்ம சைன் அப் பண்ணும்போது ஜிமெயில்னு ஒரு ஆப்ஷன் தட்டி தான் நம்ம சைன் அப் பண்ணோம். அதேமாரி தான் ஃபார் cTraderவும் அதே ஆப்ஷன் தான் நீங்கள் வைக்கணும், ஜிமெயில். கண்டினியூ. இதில் நான் சைன் அப் பண்ணது இஸ் இந்த அக்கௌண்ட். ஸோ கிளிக் பண்ணிட்டு யூர் சைனிங் பேக் இன்டு cTrader. எஸ், கண்டினியூ. லாகின் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா டாப்பில் டெமோ 5097711 திஸ் மை அக்கௌண்ட் நம்பர், அதுக்கு பக்கத்தில் ஏரோ இருக்கும். அந்த ஏரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இங்கே ட்ராப் டவுன் பண்ணோம். லைஃப் அக்கௌண்ட், டெமோ அக்கௌண்ட், டிஃப்ரெண்ட் லைஃப் அக்கௌண்ட். மேபி ஃபர்ஸ்ட் லைஃப் அக்கௌண்ட்டில் $50, இன்னொன்று வந்து $5000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ டிபெண்டிங் ஆன் என்னென்ன அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ இதெல்லாமே வரும். ஆனால் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஒன்றும் வெரிஃபை பண்ணலைன்னா, ஐடி கார்டு, உங்களோட அட்ரஸ் இது நீங்கள் வெரிஃபை பண்ணலைன்னா லைஃப் அக்கௌண்ட் இங்கே வராது. அதுவே லைஃப் அக்கௌண்ட் அங்கே திறந்துருப்பீங்க, டெபாசிட் கூட பண்ண முடியும். ஆனால் TEMP டெம்பரரின்னு இருந்துச்சுன்னா உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது அந்த லைஃப் அக்கௌண்ட்டில். ஸோ மேக் ஷூர் டு வெரிஃபை உங்களோட அக்கௌண்ட், அப்போ தான் நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன நம்ம செய்ய முடியும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நமக்கு டாப்பில் இருக்கிறது பேலன்ஸ் $5000 இருக்குது, ஈக்விட்டி அன்ரியலைஸ் நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னு அர்த்தம், அது PNL. ஸோ இந்த மேலே இருக்கிறதுனா என்ன வித்தியாசம்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்ட் ஃபார் நவ் இன்னைக்குள்ள வீடியோ மெயின்லி cTrader இன்டர்ஃபேஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ வாட்ச் லிஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா பாப்புலர் மார்க்கெட்ஸ்னு இருக்குது. ஸோ யூஸ்வலி நான் என்ன செய்வேன்னா ஐ வில் கிரியேட் மை ஓன் வாட்ச் லிஸ்ட். இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணோம்னா பாப்புலர் மார்க்கெட் பக்கத்தில் இந்த ஏரோ ஜஸ்ட் ஹேவ் டு கிளிக் கிரியேட் வாட்ச் லிஸ்ட். நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் புட் மை நேம் ரூத். இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் ஹேவ் டு செலக்ட் என்னோட ட்ரேடிங் பேஸ். நான் ட்ரேட் பண்ணுறது மெயின்லி கோல்ட், XAU USD. அதுக்கப்புறம் இஃப் யூ ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆன், இப்போ தான் நீங்கள் ட்ரேட் தட்டி பழக போகிறீங்கன்னா ஆல் சஜஸ்ட் ஃபாரெக்ஸ் பேஸில் FX மேஜரில் யூரோ USD, ஜஸ்ட் கிளிக் ஆன் தட். ஸோ அதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் ஹேவ் டு கோ பேக். இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா ரெண்டு வாட்ச் லிஸ்ட் இருக்குது. பாப்புலர் மார்க்கெட் இஸ் த சேம், ஆனால் ரூத்னு நம்ம தட்டும் போது இந்த ரெண்டு பேர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்மளோட இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த XAU USD நம்ம கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்தோன்னா லாட் ஆஃப் திங்ஸ் இஸ் கோயிங் ஆன். But don't worry, I'll slowly break it down for you. So first thing first, XAU USDன்னு one lotன்னு இருக்குது. இதுதான் lot sizeன்னு சொல்லுவோம். ஸோ lot sizing determines உங்களோட position. சரி, lot size பற்றி நம்ம பார்த்தோன்னா you can go as small as 0.01. lot size ஓட detail, we have micro lot, we have standard lot. இதெல்லாமே நம்ம of course like always அடுத்தடுத்த வீடியோ தான் நம்ம பார்க்க முடியும். பட் லாட் சைஸிங்னா மெயினாக இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, இப்போ ஒரு குவான்டிட்டியில் நம்ம வாங்கினோம்னா நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இஸ் கோன் பி ஸ்மால். த பிகர் த லாட் சைஸ், த பிகர் இஸ் கோன் பி யோர் லாஸ் அண்ட் ஆல்சோ யோர் ப்ராஃபிட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் லாஸ் நம்ம பார்த்தோன்னா there's always a lot of ways to manage நம்மளோட லாஸஸ். ஸோ லெட்ஸ் கோ வித் ஸ்மாலர் 0.01 இப்படி நம்ம வச்சுப்போம். அதுக்கப்புறம் we have price alert. ஸோ price alert எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் ஒரு certain level வந்துட்டோன்னா you want to place your order, sell or buy. நம்ம சார்ட் முன்னுக்கு இருக்கணும்னு இல்லை, ரைட்? யூ கேன் ஜஸ்ட் செட் யோர் அலர்ட். ஒன்ஸ் ப்ரைஸ் அங்கே வந்துட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் ஃபோனில். ஸோ நீங்கள் அப்போ மட்டும் சார்ட் திறந்து பார்க்கலாம். ஸோ பிலோ தட் நம்ம போகணுன்னா வி ஹேவ் H1, அதுக்கு பக்கத்தில் அந்த சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணால் தான் சார்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ சார்ட் நம்ம பார்த்தோன்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்க்ரோல் அரவுண்ட், யூ கேன் மேக் இட் ஸ்மாலர், யூ கேன் மேக் இட் பிகர், யூ வாண்ட் ஜூம் இன் ஆல்சோ யூ கேன் ஜூம் திஸ் மச். ஓகே, ஸோ சார்ட்டில் நம்ம பார்த்தோன்னா ஆக கீழே we have H1. this is called time frame. what is this? Improve chart panel. No thank you. We have
H1 H1 தட்டினோன்னா we have M1 இருக்கு, M15 இருக்கு, H1 daily, T1 and T1000. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா this is different time frame. டைம் ஃப்ரேம் நம்ம பார்த்தோன்னா பாட்டமில் இந்த 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா you will have a lot of option for standardல 1 minute, 15 minute, 1 hour. Usually chartல இருக்கிறது is 1 minute, 5 minute நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க, 15, 30 also, 1 hour and 4 hour. இது வந்து ஸ்டாண்டர்டான டைம் ஃப்ரேம்ஸ். ஸோ இந்த டைம் ஃப்ரேம்ஸ்லாம் என்ன டிட்டர்மின் பண்ணோன்னா கேண்டில். இஃப் ஐ கோ டு 1 minute, each candle represent 1 minute. ஸோ நீங்கள் பாட்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா you can see the time, it's 11:06. பக்கத்தில் நம்ம போனால் it's 11:05. அதுக்கு ஒன்று பக்கத்தில் போனால் it's this is moving. அதுக்கும் பக்கத்தில் நம்ம போனோன்னா it's 11:02, 11:03, 11:04. என்ன மீன் பண்ணுறேன்னா each candle represent 1 minute. If you want to exit from here and the cross நீங்கள் திரும்ப கிளிக் பண்ணோம். Okay, so if I move from M1 to a different time frame, if I move to M30 is minute 30, each candle represents 30 minutes of movement. Okay, so அந்த cross மாதிரி எங்கே எடுத்தனா bottom rightல இந்த plus symbol மாதிரி இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. There you go. So now because we are looking at M30, minute 30, so this is 30 minutes, 10:30, 11 o'clock. Previous பார்த்தோம்னா this 9, 9:30, 10, 10:30 னு போவோம். So this is about time frame. So time frame பத்தி in depth நம்ம day 8ல தான் நம்ம படிப்போம். So after looking at time frame, நம்ம நடுவில் அந்த clipboard மாதிரி ஒன்று இருக்கு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா this is where you can place your order. For example, gold 0.01 lot, I can increase, but let's put it 0.01. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் பார்க்குறீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்காது, ஏதோ கொஞ்சம் விஷயம் will be different. So if I want to place a buy order, you can see here my lot size is 0.01. I have to click at buy. Right hand sideல இருக்கிறது is buy. If I place my buy, order fillன்னு வந்துருச்சு, இந்த lot size 0.01 enter ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு ஆர்டர் என்டர் பண்ணிட்டோன்னே நம்ம அந்த ஆர்டர் மேலே நம்ம கிளிக் பண்ணோன்னா there's take profit which is TP and also SL which is stop loss. So take profit on stop loss on என்ன அர்த்தம்னா take profit is when price, so for example price இந்த இடத்துல இருந்து மேலே ஏறி automatically once it reach this point automatically இந்த order close ஆயிரும், நம்ம profit எடுத்துருவோம். அதுவே price இந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி இந்த லெவல் வந்துருச்சுன்னா automatically price cut loss பண்ணிட்டு வெளியாயிரும். So take profit பார்த்தோன்னா if price ஏன்னா buy place பண்ணோம்னா மேலே ஏறினா தான் நமக்கு profit. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு லெவல் 3,343.08 வந்துச்சுன்னா we will make about $5. ஸோ ஹிட் பண்ணோன்னே நம்ம ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆயிரும். ஸோ இந்த ஒரு விஷயம்னால டேக் ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கிறனால 24/7 சார்ட் மின்னுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க தேவையே இல்லை. ஸோ அதேமாரி லாஸஸ் நம்ம பார்த்தோன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போடாமல் இருந்தோம்னா இது மேபி கீழே இறங்கி போக நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் யூ பிளேஸ்ட் அ பை, if you went to sleep, price ஃபுல்லாக கீழே இறங்கி, let's find a way to show this, ஃபுல்லாக இங்கேருந்து ஃபுல்லாக கீழே இறங்கிட்டே போயிடுச்சுன்னா then you will be losing a lot. That's when we say you're bleeding money. So இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் we must make sure place your stop loss. and எங்கே கரெக்டாக வைக்கணும் அதெல்லாமே டெக்னிக்கல் போவோம். but for now it's all about how to use this. okay, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எப்படி பாய்க்கிறது நம்ம சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது பார்த்தாச்சு. அதுக்கு பக்கத்தில் you can see something like a curvy line. you click on that. இதுதான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் நம்ம பார்த்தோன்னா a lot of options இருக்குது. லைன் போட போகிறீங்கன்னா the second one you can place a line like this. okay, there's a lot of options, so I'll suggest you to go into this. நல்லா திறந்து நீங்கள் எல்லாம் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு தட்டி பாருங்கள், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். because mainly this is a demo account, it's not even real account. so experiment எவ்வளோ முடியுமோ என்னென்னமோ நீங்கள் தட்டி நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். திரும்ப அந்த சார்ட்டுக்கு நம்ம எப்படி போவோம்னா click on XAUSD, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு you have to click on the full screen button. இங்கே கிளிக் பண்ணோன்னு தான் இங்கே வரும். ஸோ அதுக்கு பக்கத்தில் we have setting, you have ask price ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, அதுக்கப்புறம் we have order, pending orders போட்டிங்கன்னா இது ஆஃப் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பொசிஷன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பொசிஷன் நீங்கள் பார்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதை கூட நீங்கள் ஆஃப் பண்ணலாம்.
ஸோ இதெல்லாமே செட்டிங் சார்ட்டோட செட்டிங்கில் இருக்குது. ஸோ இஃப் வி கோ பேக் அகெயின், ஸோ ஓவர்வியூவில் பார்த்து தான் இது எல்லாமே. வி ஹேவ் ப்ரைஸ் அலர்ட், மார்க்கெட் சென்டிமெண்ட், டைப் ஆஃப் மார்க்கெட், economic calendars, இதெல்லாமே யூ கேன் கோ த்ரூ இட் யோர் செல்ஃப் பிகாஸ் திஸ் ஆல் ரீடிங் பார்ட் தான். ஸோ டாப் ரைட்டில் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் வி ஹவ் பொசிஷன். திஸ் த எக்ஸிஸ்டிங் பொசிஷன் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நவ் யூர் ப்ராஃபிட்டிங் $20, $200 or any amount. இந்த க்ளோஸ் பண்ணுறது பொசிஷன் ஹிட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ் பட்டன் இருக்குது, யூ ஹேவ் டு கிளிக் ஆன் தட். கிளிக் பண்ணோன்னு தான் ஐ எம் ஷூர் யூ ரிமெம்பர் ப்ராஃபிட் நமக்கு 60 cents ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ பேலன்ஸ் இனிஷியலி வாஸ் $5,000, இப்போ 5,060 cents இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் ஆர்டர்ஸ். ஆர்டர்ஸ்னு சொல்கிறது இஸ் பெண்டிங் ஆர்டர். ஸோ பெண்டிங் ஆர்டர்ஸ் அண்ட் டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் எல்லாமே Day 6 நம்ம இதெல்லாம் படிப்போம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ப்ரைஸ் அலர்ட் and also history. So history பார்த்தோன்னா ஏற்கனவே முதல்ல எடுத்து நம்ம ட்ரேட் 60 cents ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் கோ பேக் டு அ டிஃப்ரெண்ட் பேர். லெட்ஸ் கோ வித் யூரோ USD. நம்ம கிளிக் பண்ணுறோம் and you don't want to go small lot. let's look at the chart first. Okay, and actually பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே நீங்கள் வந்து ட்ரேட் போட முடியும். மேலேயே you can click buy or sell. But let's go to the chart first. Okay, once you look at the chart, maybe for some reason you want to go to minute 5. And then you looking at this, analyze பண்ணிட்டீங்க, you just want to place a sell. என்ன lot size now? Let's go with 2 lot. Okay, I place my sell here. Order fill. So my stop loss, let's put it here. இங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணதுக்கே நமக்கு $80 இருக்கு. Your loss hit பண்ணிச்சுனா, அதுவே நம்ம கீழே இறங்குனுச்சுனா we can get like $132. But remember, this is all demo account. I'm just showing you how to do it. ஸோ இஃப் ப்ரைஸ் நம்ம பார்த்தோன்னா கீழே இறங்கி 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 இது வரைக்கும் வந்துச்சுன்னா தென் இட்ஸ் ப்ராஃபிட் ஆஃப் 100 and let me check again, I think 130, right? $132. ஸோ இந்தமாரி நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கணும்னா ஃபோன் அடைச்சிட்டு நம்ம போயிடலாம். ஓகே, தட் இஸ் ஒன் வே வேர் யூ செட், யூ forget about your trade. And lot of traders initially ஆரம்பிக்கும் போது என்ன நினைப்பாங்கன்னா, ட்ரேடிங் வந்து ஃபுல்லாக சார்ட் முன்னுக்கே இருக்கணும், 24/7 பார்த்துட்டே இருக்கணும், பிகாஸ் தட் இஸ் வாட் சோஷியல் மீடியா இதை தான் டிஸ்பிளே பண்ணுறாங்க. பட் தட் இஸ் நாட் த்ரூ அட் ஆல். ஏன் நம்ம 24/7 சார்ட் முன்னுக்கு இருக்க தேவையில்லை, என்டர் பண்ணிவிட்டு எக்ஸிட் நம்ம வெளியாயிடலான்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் வி ஹேவ் பெண்டிங் ஆர்டர்ஸ் லைக் திஸ், ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட். ஸோ there's no reason நீங்கள் சார்ட் முன்னுக்கே ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. இப்போ பார்த்தோன்னா we are losing like $18. ஸோ $18 லூஸ் பண்ணிட்டோம், பேனிக் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக பொசிஷன் தட்டிட்டு க்ளோஸ் பண்ணிடாதீங்க. க்ளோஸ், ஓகே, ஆர்டர் ஃபெயில். ஸோ க்ளோஸ் பண்ணிடாதீங்க. மார்க்கெட்டுக்கு யூ நீட் டு ஆல்வேஸ் கிவ் ரூம் கொடுக்கணும், மூவ் பண்ணுறதுக்கு, ப்ரீத் பண்ணுறதுக்கு. ஸ்டாப் லாஸ் ரொம்ப டைட்டாக வச்சாலும் இமீடியட்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட டைரெக்ஷனில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திஸ் ஜஸ்ட் அ டிப் தட் ஐம் கிவிங் யூ. ஸோ cTrader மொபைலில் மெயின்லி எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம், எஸ்பெஷலி ஆன் how to log in, how to create your own watch list, how to add a pair. இது கிளிக் பண்ணி எப்படி நம்ம ஒரு ட்ரேட் என்டர் பண்ணுறது, எப்படி எக்ஸிட் பண்ணுறது, எப்படி ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆல்சோ டேக் ப்ராஃபிட் வைக்கிறதுன்னு நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ அப்கமிங் டேஸில், ஃபார் எக்ஸாம்பிள் Day 6 நம்ம என்ன பார்ப்போம்னா, ஒரு சார்ட் நம்ம ஹிட் பண்ணிவிட்டு யூ ஃபுல் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் ஒரு ட்ரேட் போடும்போது நம்ம பார்த்த ஆர்டர் இஸ் கால் மார்க்கெட் எக்ஸிக்யூஷன். அதுக்கு பக்கத்தில் we have லிமிட், ஸ்டாப் அண்ட் ஸ்டாப் லிமிட். ஸோ இதெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, தீஸ் ஆர் டைப் ஆஃப் ஆர்டர்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ for now ஒரு ட்ரேட் என்ட்ரி பண்ணி எப்படி எக்ஸிட் பண்ணுறதுன்னு எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் cTrader சாஃப்ட்வேர் எப்படி நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன்.